நியாயமா? நீங்கள் செய்தது நியாயமா? நியாயமா? நீங்கள் செய்தது நியாயமா? நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. விடாமுயற்சி இப்ப தோல்வி. இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. ஐயா, இந்த அங்கிள் அழுறாரு. ஒரு ஆட்சியை அழகா கண்ணீரெல்லாம் வருது. மனுஷங்களாயா நீங்க? நியாயமா? நீங்கள் செய்தது நியாயமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போனாங்க எந்திரிச்சு. நல்ல ரொம்ப கிண்டலானால் நக்கல் பிடிச்சாள், கஷ்டமா இருக்கு. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு, போய் அங்கிட்டு போய் ஒளிப்போ. சினிமால பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கணும். இது எப்படி எடுத்துக்க முடியல. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8 பட்டு தெரிந்துனா புத்தி வரும். படுங்க படுங்க, பட்டு தெரிந்துங்க, அப்பதான் புத்தி வரும். மச்சான், நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது. நான் ரொம்ப நல்லா இருப்பேன். வரட்டா? சாமியே கும்பிடுறதுல சாபம். இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிருக்கோம். அழாதீங்க சார், அழாதீங்க. என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது? வாயில நல்லா வருது, எனக்கு கூட தான் நல்லா வரும். நல்லா வரும். வாந்தி வருதா? இருக்கிறாங்களா இன்ஸ்டாகிராம்ல, என்னமோ அந்த வாரியர்ஸ் வெங்காயன்ட்டு அவங்க எல்லாம் திட்டுவாங்க. கவலையே போட மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இங்க புடுங்கி வீங்ஸருக்கு ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து புடுங்கி வீசிட்டு போயிடும். இங்க புடுங்கி வீங்ஸருக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா, உங்க வாயாலே உங்களை வழுக்க போகுதுன்னு சொல்ல வச்சுட்டானுங்க ஐயா. கேவலப்படுத்துறது உனக்கு சந்தோஷமா? கெட்ட தேவைன்னா சொல்லுங்க, நிறைய எனக்கு நிறைய கெட்ட வார்த்தை தெரியும். நான் அது ஒரு மரியாதை அதையெல்லாம் அமைக்க வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இன்ஸ்டாகிராமில் லொட்டு ரோஸ்ல எல்லாம் திட்டுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அது கொடுங்க, நான் நிறைய எடுத்து கொடுக்குறேன். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் தான், எங்களுக்கு அவர் தான் முதல்வர். மன்னிக்கணும், இன்னைக்கு நான் தான் சிஎம், நீங்க ஒரு சாதாரணமான ஆளு. இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்தா காக்கா பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. காக்கான்னு அந்த ஐயோ இது வேற. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காக்கா கழுகுற சொன்னார்ல, அந்த காக்கா இல்லைங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது வரும்போது தான் தம்பி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. நான் எந்த கட்சியிலையும் மெம்பர் இல்ல, இருந்தாலும் தயக்கம் இருக்கும். என்னடா நம்ம ஆளுங்கட்சிக்கு போய் ஜால்ரா அடிக்கிறோமோ அப்படின்ட்டு. நலத்திட்டங்களுக்கு பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கரை மாத்திருங்க. நான் முதல்வன் திட்டமா வேற ஏதாச்சும் வச்சுக்கோங்க. விடியல் பயணமா வேற பேர் வச்சுக்கோங்க. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா? அங்க ஓட்டு போட்டுருங்க. மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி கொண்டு வந்து அவங்கள முதல்வராக்குங்க. 5 வருடம் ஆட்சியில் இருப்பவர்கள் மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, விமர்சனம் இருக்கும், குறைகள் தெரியும். ஆனா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? எல்லாம் வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இங்க சட்டசபையில ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கு பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அநேகமா கலைஞர் அவர்களுடைய 104வது பிறந்த நாளுக்கு
நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. சோ இந்த சூரியன் மீண்டும் உதயமாகும். ஏன்னா அது அஸ்தமிக்கவே இல்லை, அதுதான் இயற்கை. என்னடா இது? கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட. ஒரு நாள் அழுவலாம், 2 நாள் அழுவலாம், ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரு 4 நாள் ஒரே லென்த்தா அழுது முடிச்சிடலாம். ஆனா 32 நாள் ஆச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஏய், நான் கேட்ட செய்தி தயவு செய்து பொய்யிரு மூட்டி அதாவது சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது ஸ்ரீரங்கம்ல பூத் நம்பர் 91ல மொத்தமாவே திமுகவுக்கு 5 ஓட்டு தான் ஊந்துக்குதான். அது இல்ல மேட்ரு. அந்த பூத்துல திமுகவுக்காக வேலை பார்த்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டுமே 14 பேரா. அப்போ அதுல 9 பேரு அதுல 9 பேர் வந்து உள்ள வேலை பார்த்து ஓட்டு சேகரிச்சு ஆட்களை கூட்டிட்டு வர வேண்டியவங்களே ஓட்டு போடலையாம். ஆனா எல்லாம் ஆளுங்க கூட்டு வந்துடுறேன், எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் இந்த பூத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே போயிட்டு ஓட்டை மாத்தி குட்டிருக்காங்க. ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெருவா ஓட்டு கேட்டோம். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியும் மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். திமுக நாசமா போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். என்ன? ஆமா, ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா இருக்கும்போது கேடுகட்ட ஆச்சு இல்லையா? இவர் வந்துக்கிறாரு கேடுகட்ட ஆச்சுன்றாரு. அவங்க ஜெயிக்கும் போதோ இருந்தாங்க, அப்பா தான் ஆண்டுறாரு. அதுல நடக்கிறதா இதுல நடக்குது, அதுலயும் நடக்குது. வந்து 20 நாள்லயாவ கேடு கட்ட ஆச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்ன என்ன ஆச்சு நடந்ததா? இப்போ கேடு கட்ட ஆச்சு. அவருக்கு ஆப்போசிட்டா வந்ததுனால அவர் கேடு கட்ட ஆச்சு. அவர் நடத்திருந்தது என்ன ஆச்சா? அது அதுக்கு மேல கேடு கட்ட ஆச்சு. கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? அவர் வாயில நல்லா வந்துருமா? ஏமாந்து கொடுத்துட்டாங்க, அது என்ன தெரியுமா? ஏமாந்து கொடுத்துட்டாங்க, அவ்வளவு ஆகாது உனக்கு. இங்க பாரு, ஹீட் ஓவரா இருக்கு. இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ, உனக்கு நல்லது இல்ல. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. அவ்வளவுதான். இதுக்கு மேல உதயநிதி எல்லாம் வச்சுட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வந்து கான். நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. அள்ள கட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. சாரி, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாது வணக்கம். நான் தான் புரோட்டோகால் படி ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லணும். புரோட்டோகால் படி நான் வந்து மெழுகுவத்தி வச்சு நான் விளக்கை ஏத்தினேன். இந்த விளக்கை ஏத்திட்டு அப்புறம் மெழுகுவத்தி வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்த உடனே அது அவங்க கிட்ட கொடுக்க முடியாது, அவங்க தான் கொடுத்தேன். அது இவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. லூசா பானி